ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த 2 ஐட்டம் பார்க்குறீங்களா, இது மட்டும்தான் நம்ம இன்றைக்கான ரெசிபியில் பார்க்க போகிறோம். அதாவது கருப்பு எள்ளு. ஸோ கருப்பு எள்ளு ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. அண்ட் ஆல்சோ ஆம்லா பவுடர், நெல்லிக்காய் பவுடர். ஸோ நெல்லிக்காய் பவுடர் பற்றி சொல்லவே தேவையில்லை, விட்டமின் சி என்ரிச்ட் ஆக்சுவலாக அதில். ஸோ இது ரெண்டுமே எதுக்காக நான் இன்றைக்கி ரெசிபியில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவுடர் தான் நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ கருப்பு எள்ளு 1/2 கப்பு, நெல்லிக்காய் பவுடர் 1/2 கப்பு. உங்களுக்கு காஞ்ச நெல்லிக்காய் இருந்தாலும் பரவாயில்ல, அதை பொடி பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை கருப்பு எள்ளை அப்படியே வாஷ் பண்ணாமல் ஆட் பண்ண பிடிக்கலன்னா, ஒரு வாட்டி வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எது வந்தாலும் பரவாயில்ல, பட் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த பவுடர் ஒரு 15 to 20 டேஸ்க்கான அந்த குவான்டிட்டி மட்டும் அரைச்சிக்கோங்க, இல்லைனா ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 15 to 20 டேஸ்க்கான அந்த மாதிரி பவுடர் குவான்டிட்டி எடுத்துகிட்டு ஒரு நல்ல கிளாஸ் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னராக எடுத்துக்கோங்க. ட்ரையாக இருக்கணும். ஸோ தண்ணி எதுவுமே படக்கூடாது. நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணுற ஸ்பூன் கூட தண்ணி எதுவுமே படாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையான ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. எவ்ரி டைம் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த ஸ்பூன் ட்ரையாக இருக்கிற அது மாதிரி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1 ஸ்பூன் எடுங்க. 1 ஸ்பூன் எடுத்து அந்த 1 கிளாஸ் ஃபுல்லாக வார்ம் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாட்டும் இல்லாமல் சில்லு தண்ணியும் இல்லாமல் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த வாட்டரை. ஸோ தட் நம்மளுக்கு அந்த எல்லா ஃபைபரும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குடிங்க. எவ்ரி டே ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெறும் வயிற்றில் கூட குடிக்கலாம், மேபி அது டிஃபென்ஸு. ஸோ மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ நல்லாவும் இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 ஸ்லைட்ஸில் நான் அந்த கருப்பு எள்ளோடையதும் ப்ளஸ் ஆம்லாவுடையதும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, 2 இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப ஃபேன்சி ஸ்டஃப்ஸ்லாம் கிடையாது. ஸோ இது எந்த அளவுக்கு அந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நீங்களே கண்டிப்பாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.